ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று குடிமை பணியாளர்கள் தேர்வு அந்த செய்தியை பத்தி நம்ம பேசியிருந்தோம் சார். அதுல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, செய்திகள் எல்லாம் எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் படிச்சவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு, கிடைச்சவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசு கொண்டு வந்த பயிற்சியில படிச்சவங்க மட்டும் இல்லைன்னு போட்டிருக்குதே, கிளாரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவங்க எல்லாத்துலயும் பண்றாங்க, அரசு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்லயும் படிக்கிறாங்க. அதான் சார், ப்ரிலிமினரிக்கும் மெயின் எக்ஸாமுக்கும் ஒரே ஒரு இன்ஸ்டியூட்ல தான் படிப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஃபீஸ் உண்டு. அதுல அரசு இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்க இருக்காங்க, மற்ற இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்க இருக்காங்க. அரசு இன்ஸ்டியூட்ல ஃபீஸ் ரொம்ப கம்மி, ஏற்கனவே ஃபீஸ் இல்லை அந்த அளவுக்கு. அது தவிர உதவித்தொகை வேற கொடுக்குறாங்க, தங்கி படிக்கிறதுக்கான உதவித்தொகை வேற கொடுக்குறாங்க. அடுத்து வைவா ஓசிக்கு ஒரு 7-8 இன்ஸ்டியூட்டுக்கு போறவங்க இருக்காங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூட் வைவா ஓசி எந்த இன்ஸ்டியூட்டுமே சார்ஜ் பண்றது இல்லை. ஏன்னா இந்த இன்ஸ்டியூட்ஸுக்கு என்ன பேரு, அங்க ட்ரைனிங் எடுத்தவங்க இதாயிட்டாங்கன்னு சொல்லுவீங்க, செலக்ட் ஆயிட்டாங்கன்னு. எங்களால் தான் இந்த பயிற்சி பெற்றார், அதனால தான் அவர் சேர்ந்தார் சொல்லிக்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்கு இன்ஸ்டியூட்டுக்கு. அதனால எல்லா இன்ஸ்டியூட்டுமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதனால இவங்க எல்லா இன்ஸ்டியூட்லையும், தமிழ்நாடு அரசு நடத்துற இன்ஸ்டியூட்லையும் கலந்துக்கலாம், மற்ற இன்ஸ்டியூட்லையும் கலந்துக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை சார். அதாவது தனியார் இன்ஸ்டிடியூட்ஸ்ல போய் படிக்கிறவங்களுக்கும் கூட அரசு உதவித்தொகை கொடுக்குது. தனியார் உருவாக்கி வச்ச கட்டமைப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதும் அதுல ஒரு முக்கியம். ஆமா, அது முக்கியமான பாயிண்ட். அது எதுக்குன்னா பிரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் எங்க ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கோ அதுக்கு அரசு உதவி செய்யறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் இதுல இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டா தான் 50,000 ரூபாய் தனியா கொடுத்துறாங்களே. அது எதுக்கு தமிழ்நாடு சார்ந்த இன்டர்வியூல பாஸ் பண்றதுக்கு, இன்டர்வியூக்கு போறதுக்கான பேச்சுக்கு அப்படி, அல்லது இன்டர்வியூ பாஸ் பண்ண உடனே. ஆமா, இல்ல சார், அது அண்ணாமலை நேற்று இந்த விஷயங்களை பாராட்டி இருக்கிறாரு. அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அளவுல டாப் 10 இடத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்திருக்கிறாங்க. 60 பேராகவும் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 60 பேராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுல முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு நாம பாராட்டு தெரிவிக்கிறோம். சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு பயிற்சி யாராவது எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாசம் 7,500 ரூபாய் 10 மாசத்துக்கு ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது மெயின்ஸ் தேர்வுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கிறதும் நல்ல விஷயம். நேர்முக தேர்வில் தேர்வானால் 50,000 கொடுப்பதாக கூறுவதும் பாராட்டக்கூடியதுதான். இந்த மாதிரி பணம் கொடுக்கிறது கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. ஒரு நிமிஷம், நீங்க சொன்னது நேர்முக தேர்வில் பாஸ் ஆனா 50,000 ரூபான்னு சொன்னீங்க. நேர்முக தேர்வுக்கு போறதுக்கா அல்லது பாஸ் ஆனது? பாஸ் ஆனதுன்னா அந்த செய்தியில செலக்டட், ஆல்ரெடி செலக்டட். அதனால நான் என்ன நினைக்கிறேன், இப்ப நாங்கெல்லாம் போகும்போது, செலக்ட் ஆகி போகும்போது செகண்ட் கிளாஸ் ட்ரெயின்ல தான் போனேன் நான். இதுக்கு போறது, டெல்லிக்கு போறதுக்கு. அங்க டெல்லியில இருந்து மறுபடியும் இதுக்கு போறதுக்கு, மசூரிக்கு போறதுக்கு மசூரி எக்ஸ்பிரஸ்ன்னு அதுலயும் செகண்ட் கிளாஸ்ல தான் போனேன் நான். இன்னைக்கு இந்த மாணவர்களுக்கு செலக்ட் ஆனோன்னு 50,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஃபிளைட்ல போகலாம். அதை தவிர இன்னொரு வசதி உண்டு. ஆமா, இன்னொரு வசதி உண்டு. இன்டர்வியூக்கு போகும்போதே தமிழ்நாடு அரசு, அது டிஎம்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா அல்ல ஏடிஎம்கே காலத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல, இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறேன்னா நிறைய செலவழியும். அவங்களுக்கு தமிழ்நாடு பவன்ல தமிழ்நாடு ஹவுஸ் இருக்குல்ல டெல்லியில, அங்க அகாமடேஷன் கொடுக்குறாங்க. இது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது இது நேற்று அல்லது இன்று நடந்த மேஜிக் இல்ல, 100 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் உதாரணம். தொடர்ந்து அரசுகள் எல்லா அரசுகளும் இந்த விஷயத்துல விடாம முனைப்போடு இருக்காங்க. ஆனா நம்ம முதல்வர் பண்ணது என்ன? இப்ப சில பேர் கேட்கலாம், எல்லா அந்த காலத்துல நடக்குது, இவர் என்ன பெருசா பண்ணிட்டாருன்னு. இவர் ஒரு குவாண்டம் ஜம்ப் கொடுத்தாரு. 2021ல 40, 41, 18 அப்படின்னு குறைஞ்சு அதுக்கப்புறம் 18க்கு பிறகு அப்படியே ஏறி வந்திருக்குதுங்கிறது கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க சார். எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க அண்ணாமலை செய்தது ஒரு மாபெரும் நல்ல விஷயம். அந்த விஷயத்துல அதாவது ஸ்டாலின் என்ன செய்தாலும் பாராட்டக்கூடாது
அப்படின்னு ஒரு கொள்கையோட இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரு பகுதியினருக்கு மத்தியில அண்ணாமலை வந்து இந்த செய்யற விஷயத்த பாராட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அது நல்ல விஷயம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அண்ணாமலை பத்தி நீங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்றீங்கிறது அதுவும் அந்த அளவுக்கு முக்கியம். சார் அடுத்த கேள்வியில அதை சரி செஞ்சிடுறேன் சார். அதாவது இப்படி சில நல்ல விஷயங்களுக்கு பாராட்டுவதன் மூலமாக அடுத்தாப்புல நம்ம அடிக்கிற பல கதைகளுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குங்கிறதுக்காக பாராட்டுறாரான்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். அப்படி கேட்டா சமன் செய்துற மாதிரி ஆயிரும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல. சார், பாராட்ட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டிய செயலுக்காக பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டுவதே மனித பண்பு அப்படிங்கிற வேலையை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் சார். இல்லாத பண்புகளை யாரிடத்துல ஏற்றி சொல்லல. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சை பாராட்டுகிறோம் அல்லது திட்டத்தை பாராட்டுகிறோம், செயல்பாட்டை பாராட்டுகிறோம்னா அவர் செய்த நடந்த நிகழ்வுகளை தான் பேசுறோம். கற்பனையில எதுவும் பேசல. கற்பனையில இவங்க எல்லாரையும் பத்தி எல்லாரும் பேசுறாங்க. 100 ஆண்டுகளாக நடக்கிறது தான் ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறத ஒரு கோட்பாட்டில் நம்பிக்கை உள்ளவர்களாக அல்லது அந்த கோட்பாட்டில் நடக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்களாக இந்த 100 வருஷமும் தமிழகத்துல அரசாண்டவர்களுக்கு நிலைமை இருந்தது. இந்த 100 வருஷமும் இப்ப ஸ்டாலின் புதுசா என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டா, he gave a quantum jump. அதாவது சாதாரண ஸ்பீட்ல போய்கிட்டு இருந்த ஒரு ட்ரெயினை வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்துக்கு திடீர்னு சொல்லி கொண்டு போறதுக்கான ஆயத்தங்கள் செய்து அது எக்ஸ்பிரஸ் வேகத்துல நிதானமாக போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கினார். இது வந்து இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன், சந்தேகமே இல்லாம. இதனுடைய அருமையை வந்து இன்னைக்கு நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இத்தனை வருஷம் இருந்ததுனால எனக்கு டக்குன்னு புரியுது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டார் இவர் அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க, சந்தேகமே இல்லாம. கோட்பாடு சேம் கோட்பாடாக இருக்கலாம், செயல்படுத்தியவர்கள் வெவ்வேறு நபர்களாக இருக்கலாம், வெவ்வேறு கட்சிகளாக கூட இருக்கலாம், ஒரே கோட்பாட்டின் கீழே வந்த கட்சிகளாக கூட இருக்கலாம். ஆனா அதை செயல்படுத்துகிற தனி நபர்களுடைய ரோல் ஒண்ணு இருக்குல்ல சார்? ஆமா இருக்கு. அந்த ரோலை வந்து விட்டுட்டு எப்போதுதான் தமிழ்நாடு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு இந்த ரோலை குறைத்து மதிப்பிடுவதோ மறுப்பதோ சரியாக இருக்குமா? நிச்சயமா தவறுங்க அது. ஏன் கல்யாணம் வந்து புரோகிதர் வச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இருந்ததை வந்து இவர் அண்ணா வந்து மாத்தினாரு. அது வந்து ஒரு குவாண்டம் ஜம்ப். அதே மாதிரி தான் இன்னைக்கு இவர் சிற்றுண்டி வந்து காலை நேரத்துல குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு, அது ஒரு குவாண்டம் ஜம்ப். நான் முதல்வன் திட்டத்தில் 1.5 லட்சம் கொடுக்குறாரு பாருங்க, ஏழை எளியவர்களா வர முடியுது. நீங்க சொன்னீங்கல்ல முதல் 10 ரேங்க்ல இத்தனை பேர் வந்திருக்காங்கிறது எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு அவங்க எந்த சமுதாய பின்னணியில இருந்து வந்திருக்காங்கிறது அதை விட பெருசு. இதெல்லாம் வந்து இப்ப அப்படி வந்தவங்களுக்கே தெரியாது இந்த சமுதாய பின்னணியிலிருந்து நம்ம வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த அரசால் உருவாக்கப்பட்டனுங்கிறது அவங்களுக்கே கூட தெரியாம இருக்கும். இந்த 1.5 லட்சத்தை வந்து பீப்புள் கேன் டேக் ஃபார் கிராண்டட். அந்த 1.5 லட்சத்தினால வந்த பலன் என்ன அப்படிங்கிறத பத்தி முழுமையான உணர்வு இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த 1.5 லட்சத்தினாலதான் பலன் பல பேருக்கு வந்தது. நான் முதல்வன் திட்டத்தினாலதான் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நெருக்கடி இல்லாம படிக்க முடிஞ்சது. அது ரொம்ப பெரிய விஷயம் சார். நெருக்கடி இல்லாம படிக்க முடியுது. பணத்துக்கு அப்பா என்ன செய்வாருங்கிறத பற்றி, அப்பா அம்மா என்ன செய்வாங்க பணத்துக்கு அப்படிங்கிறத பற்றி கவலை இல்லாமல் படிக்க முடியுது. நமக்கு பணம் அனுப்புறதுக்காக நாம படிப்பதற்காக அவங்க என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்களோங்கிற கவலை இல்லாம படிக்க முடியுது. அது எல்லாமே படிப்புல எவ்வளவு தூரம் போக்கஸ் பண்ணுவதற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி இந்த கமெண்ட் அடிக்கிறவங்களை நம்ம புறக்கணிச்சிட முடியும். ஆனா அப்படி சொல்ல விரும்பல. இவர்கள் எல்லாவற்றையும் பார்க்க தெரிந்தவர்கள், எல்லாவற்றையும் பார்க்க வாய்ப்புள்ளவர்கள், மனம் திறந்து எல்லா விஷயங்களையும் பார்க்காம இருக்கிறதுனால தங்களுடைய தட்டையான பார்வையினால நடக்கிறது எல்லாவற்றையும் மறுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான். சார் உங்களுக்கு நினைவு இருக்கும், நம்ம 2 பேரும் மார்க் இன்டர்வியூ நடத்தும் போது கிங் மேக்கர்ஸ் இன்ஸ்டியூட்ல ஒரு இவர்கிட்ட கேண்டிடேட்டை வந்து நான் கேட்கிறேன், நீ எப்பப்போ உனக்கு இன்டர்வியூனா ஒரு பிப்ரவரியிலங்கிறாரு. பிப்ரவரி வந்து டீப் வின்டரா இருக்குமே அங்க டெல்லியில, ஃபுல் ஷூட் வந்து சரி கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இல்லை சார். ஏன் அப்படின்னா இல்லை, இதுக்கெல்லாம் வசதி இல்லை சார். உங்களுக்கு நினைவு இருக்கும் அவர் சொன்னது. இன்னைக்கு 1.5 லட்சம் கொடுக்கும்போது அந்த வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அதனால ஃபுல் ஷீட் போடாம போக மாட்டாங்க, போடுவாங்க. அதை பத்தி கவலை இல்லாம உங்களுடைய ஃபுல் ஷீட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் நான் எடுத்துக்கிறேன்னு நீங்க கூட சொல்லி இருக்கிறீங்க. பெரிய விஷயம் இல்லை சார். அவர் வந்து ஐஆர்எஸ்ல செலக்ட் ஆயிட்டார், அதான் பெரிய விஷயம். இந்த ரோல் நான் எல்லா இன்ஸ்டிடியூட்டும் பங்களிக்கிறாங்கிறதையும் நேற்று நம்ம பேசாம இல்லை சார்.
அரசாங்கத்தினுடைய ஆதரவு, இங்க இருக்கக்கூடிய கல்வி பண்பாடு, கல்வி கலாச்சாரம், அதுக்கு பிறகு தனியாருடைய கட்டமைப்பு வசதிகள், அது அளிக்கக்கூடிய பங்களிப்பு, மூணையும் சேர்த்துதான் நம்ம கிரெடிட் கொடுத்தோம். அரசாங்க உதவியை மட்டுமே கிரெடிட் கொடுத்து நம்ம பேசவும் இல்லை. இருந்தாலும் அதை பார்க்கிறவர்களுக்கு நம்ம அதை மட்டும்தான் அழுத்தம் கொடுக்கிறோம், அதற்கு மட்டும்தான் பாராட்டு தெரிவிக்கிறோம்னு அவங்களே நினைச்சிட்டு ஒரு கமெண்ட்டை கேட்கறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த பிரைவேட் செக்டர்ல படிக்கிறவங்களுக்கும் வந்து நிதி உதவி கொடுப்போங்கிற இனிஷியேட்டிவ் எடுத்தது கவர்மெண்ட் தானே. இல்லைன்னா பிரைவேட் செக்டர் வந்து அவங்க ஃபீஸை சார்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆமா ஆமா, அதான் ஆக்சஸ்ங்கிறதுக்காக அந்த ஒரு சொல்லுக்கு பின்னால இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் புரிந்தவர்கள் மட்டும்தான் சார் அதை பத்தி பேச முடியும். எனக்கு அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு, ஆனா எனக்கு அதுக்காக செலவழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, என்னுடைய குடும்ப பின்னணி காரணமாக என்னால படிக்க முடியாதுன்னு ஒதுங்கி போறவங்களை படிக்க வைக்கிறது எவ்வளவு தூரம் முக்கியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை பத்தி பேச முடியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்ச் 8 சார், சர்வதேச மகளிர் தினம், பெண்கள் தினம். அது தொடர்பாக இன்று நிறைய விளம்பரங்கள் இருக்கு நாளிதழ்கள்ல. அதுல ஒன்றிய அரசு விளம்பரம், ஒரு முழுப்பக்க விளம்பரம் இருக்குது, மாநில அரசினுடைய விளம்பரம் கால் பக்க விளம்பரம் இருக்கு. அது ரெண்டையும் பத்தி பேசினாலே பெரிய செய்தியா நான் பேசணும்னு நினைச்சேன். ஒண்ணு சொல்றேன், இவங்க என்ன சொல்லி இருக்காரு, இவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ல பிரதமரின் தாய்மையை போற்றுவோம் திட்டத்தின் கீழ் 19 லட்சத்துக்கும் அதிகமான கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்களுக்கு சுமார் 1000 கோடி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மேல என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டு பெண்களை தனிப்பெரும் தலைவைகளாக உயர்த்தும் மத்திய அரசுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 19 லட்சம் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு கொடுத்தாங்களா? அதை பத்தி எந்த பேச்சும் இல்லை. நான் ஏன் இந்த கேள்வி எழுப்புறேன்னா, அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, பிரதமரின் மூணாவது போறேன், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 14 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளும் 65 லட்சம் கழிவறைகளையும் தமிழக பெண்கள் கண்ணியமான வாழ்க்கையை வாழ உதவி புரிந்துள்ளது. இவரே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்பீச்சில் சொன்னாரு, நாங்க வந்து 3 லட்சம் வீடு கட்டணும்னு நினைச்ச போது தமிழக அரசு பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னார். நம்பர் 1. நம்பர் 2, இந்த 14 லட்சம் வீடு உண்மையிலேயே கொடுத்துருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா, அதுல இவரோட பங்கு வந்து 33% தான். பேர் தான், லேபிள் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டாரு. மீதி 67% வந்து அவர் சொன்னாரு மாநில அரசுகளும் பயனாளிகளும் கொடுப்பாங்கன்னு. தமிழ்நாடும் கேரளாவும் சொல்லிச்சு, ஏற்கனவே கஷ்டப்படுறவங்கள்ட்ட வந்து உன் வீட்டுக்கு நீ காசு கொடுங்க, எங்க இருந்து கொடுப்பாங்க, அதை நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 2 மாநிலம் சொல்லிச்சு. இந்த மற்ற மாநிலம் சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது, ஆனா இந்த 2 மாநிலம் சொல்லிச்சு. அதனால இந்த 14 லட்சம் வீடு நான் கொடுத்தேன்னு சொல்றது ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய். இதே மாதிரி ஒரு பிரதமருடைய அறிக்கையில வர்ற இத்தனை பொய்களை பார்க்கும்போது மனசு கஷ்டப்படுது. அடுத்து வந்து சொல்றாங்க, தமிழக பெண்களால் வழிநடத்தப்படும் 23 லட்சத்திற்கும் அதிகமான சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சமூகத்தில் பெண்களும் சாதிக்க இயலும் என்ற நிலைமையை உருவாக்கியுள்ளதோடு லட்சக்கணக்கான தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளன. இது அத்தனைக்கு இவர் எந்த விதத்துல கிரெடிட் எடுக்க முடியும்? கலைஞர் காலத்துல சுய உதவி குழுக்கள் வந்துச்சு. என்னங்க அநியாயமா இருக்கு, இவங்க பண்ணது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இந்த மாதிரி சொல்றது. அடுத்தது வந்து லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம், தமிழகத்தில் 5 லட்சம் பெண்களை தற்சார்பு மற்றும் சுதந்திரமிக்கவர்களாக உருவாக்கி பொருளாதார முன்னேற்றம் பெண்களாலும் வலுப்பெறும் என்பதை நிரூபித்துள்ளது. இதுல இவர் பொறுப்பு என்ன இருக்கு, இவர் ரோல் என்ன இருக்கு? இது எல்லாம் தமிழக அரசு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. அடுத்தது, தமிழ்நாட்டின் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் 40 லட்சத்துக்கும் அதிகமான பெண் குழந்தைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக மாறியுள்ளது. இருக்கலாம், எனக்கு இதை பத்தி சரியா தெரியாது ஸ்கீம் பத்தி. அவர் இந்தியா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அடுத்தது ஒண்ணு சொல்றாரு, 33,000 கோடிக்கும் அதிகமான சேமிப்புடன் அவர்களின் எதிர்கால கனவுகள் நனவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நீங்களா 33,000 கோடி கொடுத்தீங்க? அவங்க சேமிக்கிறாங்க, இதுல எப்படி நீங்க பெருமை எடுத்துக்கிறீங்க? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் 3.3 லட்சத்துக்கும் அதிகமான மகளிர் சுய உதவி குழுக்கள் சமூக அளவில் புரட்சிகரமான வளர்ச்சியை ஏற்படுத்தி ஊரக வாழ்வாதாரங்கள் மேற்பட உந்து சக்தியாக திகழ்கின்றன. உண்மைதான், ஆனால் இதற்கு நீங்கள் எந்த விதத்திலும் பொறுப்பில்லையே. இவங்களை வந்து மகளிர் சுய உதவி குழுக்களை துவங்கி வச்சது கலைஞர், அதை ஊக்குவிச்சது கலைஞர், அதை இன்னும் அதிகமாக விரைவுபடுத்தியது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள். இது எல்லாருக்குமே தெரியுமே. இப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட், அடுத்தவன் பண்ற சாதனையெல்லாம் தன்னுடைய சாதனை மாதிரி எழுதுறது, இதோட வந்து இதை ஒப்பிட்டு பாருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எந்த விதமான சுய தம்பட்டமும் அடிக்காம அவங்க சொல்லியிருக்காங்க, மகளிர் முன்னெடுத்து செல்லும் ஒவ்வொரு முறையும்
மிளிர்கின்றது எதிர்காலம். மாற்றம் கிரெடிட் சார், கிரெடிட் வந்து மகளிருக்கு, மகளிர் எனக்கு இல்ல. ஆமா, மகளிர் முன்னெடுத்து செல்லும் ஒவ்வொரு முறையும் எதிர்காலம் மிளிர்குது அப்படின்னா நீங்க கை வச்சா தொட்டதெல்லாம் தொலங்குதுன்னு மகளிருக்கு பாராட்டு. இது வந்துங்க எனக்கு நேரு காலத்து உள்ள அரசியல் மறுபடியும் உண்டாகிறது வந்து இந்த கீழ்த்தரமா கேவலமா அரசியல் போய்கிட்டு இருக்கும் போது கண்ணியமிக்க ஒரு அரசியல் மறுபடியும் மிளர்கின்றதுங்கிறது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுது. இதை சொன்னோம்னா உடனடியே சொம்பு அண்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இவங்களும் அது மாதிரி செய்ய வேண்டியதானே, பிஜேபியும் செய்ய வேண்டியதானே? செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க சாதனையெல்லாம் தன்னுடைய சாதனையை சொல்லுவாங்க, இல்லாத சாதனையெல்லாம் இருக்கிறத பேசுவாங்க. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, மாற்றம் தரும் திட்டங்களின் வழியே தமிழ்நாட்டின் பெண்கள் தங்களுக்குரிய இடத்தை சமூகத்தில் நிலைநாட்டுகிறார்கள். நாங்க மாற்றம் தரும் திட்டத்தை கொடுக்கலாம், ஆனா அதுல சாதனை புரிந்தது யாரு? பெண்கள் தங்களுக்குரிய இடத்தை சமூகத்தில் நிலைநாட்டுகிறார்கள். வலிமையும் எல்லையற்ற எதிர்காலமும் அவர்களுக்கு உண்டாகி வருகிறது. அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இதை விட கண்ணியமா தன்னுடைய சாதனையை பற்றி எதுவுமே பேசாம எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்ன மாதிரி எல்லா பெருமையும் அந்த சாதனையை நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கொடுத்தோம், வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்ட நம் பெண்களுக்குத்தான் நம் சகோதரிகளுக்குத்தான் உரியது அப்படின்னு ஒரு அரசு விளம்பரம் வந்திருக்கு. பாக்குறதுக்கு சந்தோஷம். இரண்டு விளம்பரங்களும் தான் சார் முக்கியம். இரண்டு விதமான கோட்பாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்துது, இரண்டு விதமான பண்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது, இரண்டு தலைவர்களின் பண்பை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே போகலாம். இதுல இன்னும் கோட்பாட்டு ரீதியாக இதுல இருக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க கண்டென்ட்டை ஃபுல்லா சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டு பெண்களை தனிப்பெரும் தலைவிகளாக உயர்த்தும் மத்திய அரசு அப்படின்னு சொல்றாருல்ல, ஒன்றிய அரசு எந்த ஸ்கீம் பெண்களுக்கு கொடுக்கிற எந்த ஸ்கீம் மூலமாக 100% ஒன்றிய அரசினுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக எந்த ஸ்கீம் மூலமாக பெண்களை எம்பவர் பண்ணாங்க, தமிழ்நாட்டு பெண்களை எம்பவர் பண்ணாங்கன்னு கேட்டா அவங்க கிட்ட என்ன பதில் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு பதில் இருக்காது. இவங்க செய்யற சில திட்டங்களை பயனடைறவங்க இருக்காங்கல்ல, இவங்களுடைய திட்டங்கள் வர்ற இதுல அந்த பயனடைறவங்க வந்து they are capable of making the greatest noise. அவங்க வந்து தமிழ்நாட்டிலேயே முன்னேற்றம் அடைஞ்சு அவங்க பேசுவாங்க. இது தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள்னால பயனடைகிற பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஊருக்குள்ள உட்கார்ந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிற பெண்கள் கிடையாது, குரலற்றவர்கள் அவங்க. ஆமா, இது அடிப்படை வேறுபாடு. ஆனா அவங்களுக்கும் ஒரு வாக்கு தான், இவங்களுக்கும் ஒரு வாக்கு தான். அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு. அதனால அதனுடைய விளைவை அவங்க சந்திப்பாங்க தேர்தல்கள்ல. அதுவும் ஒண்ணு. அதுல கீழே போட்டு மேல தலைப்பு அது சார், கீழே சொல்லியிருக்காங்கல்ல அந்த கோட்டு பாருங்க, வளர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டால் வளர்ச்சி அடைந்த இந்தியா வலுப்பெறும். இதுக்கு என்ன சார் பொருள்? எப்படி அதை பிரிச்சு படிக்கணும்? வளர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டால் வளர்ச்சி அடைந்த இந்தியா ரெண்டையும் தனித்தனி பிரேஸா எடுத்துக்கிட்டா அது ஒரு மீனிங். வளர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டால் வளர்ச்சி அடைந்த இந்தியான்னு அப்படி சேர்த்து அது ஒரு மீனிங். தனித்தனியா தான் பார்க்கணும். தமிழ்நாட்டால் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்றாரா அந்த இதுல? அப்படி ஒரு பொருள். பிரதமந்திரியா? ஆமா ஆமா, அப்படி ஒரு பொருள் மனசார அப்படி சொல்ல வராங்க. இதுல அவர் சொன்னது பாருங்க, வளர்ச்சி பெற்ற தேசம் மறுபடியும் வளர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டால் வளர்ச்சி அடைந்த இந்தியா. அதாவது இந்தியா ஏற்கனவே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, இப்பதான் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ரெண்டு பாஸ்ட் டென்ஸ்ல தான் சார் இருக்கு. வளர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டால் வளர்ச்சி அடைந்த இந்தியா வலுப்பெறும் இந்தியா வலுப்பெறுங்கிறது மட்டும்தான் எதிர்காலம் சார். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்தது பாஸ்ட் டென்ஸ் இல்ல. இது வளர்ச்சி பெற்றது பாஸ்ட் டென்ஸா பார்க்க முடியாது. மீனிங் வந்து பாத்தீங்கன்னா, வளர்ச்சி பெற்ற தமிழகத்தால் வளர்ச்சி அடைந்த இந்தியா வலுப்பெறும். அதாவது வளர்ச்சி அடைந்த இந்தியா அது வந்து அடைஞ்சிருச்சு. இப்ப ஆட் ஆன் என்னன்னா, வளர்ச்சி பெற்ற தமிழகத்தால் வலுப்பெறும். தமிழகம் வளர்ச்சி பெற்றால் இன்னொரு அடிஷனல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். தமிழகம் வளர்ச்சி பெற்றால் ஒரு மீனிங் வருது. கண்டிப்பா அது அவங்க மனசுல நினைச்சது சார். ஆமா, அது அவங்க மனசுல நினைச்சது. ஆனா அவங்க எழுதியிருக்கிறது வந்து தமிழ்நாட்டால் வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க சார். வருணாசிர தர்மத்தை நம்புகின்ற ஒரு கட்சி, பெண்களுக்கு வந்து சம்ஸ்கிருதம் வந்து கோர்ட் லாங்குவேஜ், அதை வந்து பிராமணரும் சத்திரியரும் வைசியரும் பேசலாம், சூதரர்கள் பேசக்கூடாது, எந்த பெண்ணுமே பேசக்கூடாது, பிராமண வைசிய சத்திரிய சமூகத்தில் உள்ள பெண்களும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கோட்பாடு விதித்த ஒரு
கோட்பாடை ஃபாலோ பண்ற ஒரு கட்சி. இவங்களாம் பெண்களுடைய ஏன் முர்முக்கு வந்து ஏன் இதுக்கு போக முடியல ராமர் கோயிலுக்கு? அதை விடுங்க சார், நிர்மலா சீதாராமனுக்கு ஏன் சார் போக முடியல? பெரிய மார்ச் 8ஆம் தேதி இவங்க வந்து வாழ்த்து சொல்வதற்கே இவங்களுக்கு தகுதி இல்லைன்ற லெவலுக்கு வந்துருச்சு சார் கடைசியில. சந்தேகமே இல்லை. அதுக்கு பிறகு சார் சிஎம் தமிழ்நாடு முதலமைச்சர் உலக மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. உலகை இயக்கும் பேராற்றலான தாய்மார்கள் சகோதரிகள் அப்படின்னு சொல்றாரு. ஆல் த கிரெடிட் கோஸ் டு விமன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் அடிமையானாள், பெண் ஏன் அடிமையானாள்னு பெரியாருடைய புத்தகத்தையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அப்படின்னு அதையும் கோட் பண்றாரு. மற்றபடி அதுக்கப்புறம் ஒரு ஸ்கீம்ஸ் எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் உண்டான ஸ்கீம்ஸ் மூலமாக பெண்கள் பெற்ற பலன் அப்படின்றது என்ன, அவங்களுக்கு காசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக மேம்பட்டார்கள்னு சொல்லல, ஒவ்வொரு ஸ்கீம்லயும் எப்படி வளர்ந்தாங்கன்னு சொல்றாரு. பட் அது பெண்ணே அடிமையானாள்ங்கிற கேள்வியோட அதை அணுகுனதுனால உலகத்துல கொண்டாடப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட மேடே அல்லது விமன்ஸ் டே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி வளர்ச்சிக்காக ஒரு செக்மெண்ட் வளர்ச்சிக்காக பேசுற ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு சகோதரத்துவம் பேசுகின்ற, சமத்துவம் பேசுகின்ற, சமூக நீதி பேசுகின்ற, சோசியலிசம் கம்யூனிசம் இந்த மாதிரி பேசுகின்ற ஒரு மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் தான் அதற்கான தொடக்க புள்ளியாக இருந்திருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது சார். இந்த பெண்கள் அமெரிக்க சோசியலிஸ்ட் கட்சி தான் இதையும் ஆரம்பிச்சிருக்கு, விமன் ரைட்ஸுக்கான போராட்டத்தையும். நம்ம இவர் நோபல் பிரைஸ் வாங்கினார் எங்க பெங்காலி, பேர் மறந்து. ஆமா, டாகூரும் வாங்கினார்ல சார். இல்ல இல்ல, அதுக்கு அமர்த்திய சென். அமர்த்திய சென்னுடைய தீசிஸ் வந்து 24 பக்கமோ 26 பக்கமோ தான் இருந்ததாம். ஆக்ஸ்போர்ட்லயோ கேம்பிரிட்ஜ்லயோ அவர் வந்து கொடுத்தபோது. இப்ப நமக்கு நான் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு போயிருக்கேன். அவங்க எப்படி ஒரு பிரச்சனையை அணுகுறாங்க, எப்படி ஒரு பேப்பர் கொடுத்தோம்னா அந்த பேப்பரை எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு பார்த்துருக்கேன். இப்ப சில பேருக்கு இது வந்து காழ்ப்பார்க்கு, இந்த ஆள்ல எப்படி ஐஏஎஸ்ல வந்தா இது மாதிரிலாம் பேசிட்டு தெரியலான்னு அடுத்து எழுத போறாங்க. பெண் ஏன் அடிமையானாள்ங்கிற அந்த நூல் பெரியார் ஆங்கிலத்தில் பிறந்து வளர்ந்து எழுதியிருந்தார் என்றால், அது ஆக்ஸ்போர்ட்லயே கேம்பிரிட்ஜில் கொடுத்திருந்தாருன்னா அந்த தீசிஸ்க்கு பிஎச்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படின்னு போன புக் அது. அது சாதாரணமான நூல் கிடையாது. ஏங்கல்ஸ் வந்து அதையும் கோட் பண்ணிடலாம் சார். இங்கேயே குடும்பம் அரசு தனிச்சொத்து அல்லது தனிச்சொத்து குடும்பம் அரசு, அந்த ஆர்டர் தான் கரெக்ட். தனிச்சொத்து குடும்பம் அரசு அப்படிங்கிற ஆர்டர் தான் கரெக்ட். மனித சமூக வளர்ச்சியில எது எது எப்படி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதுல வந்து தலைவர்களாக இருந்த அவ்வளவு பேரும் தாய் வழி சமூகம்ங்கிறது தலைமையாக இருந்த பெண்கள் வந்து படிப்படியாக எப்படி வீட்டுக்குள் முடக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்குது. அது சொத்தை பாதுகாப்பதற்கு ஒரு வாரிசு வேணும், அந்த வாரிசை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு பெண் வேணும், அந்த பெண் வந்து வேறு யாரோடும் தொடர்பில்லாத பெண்ணாக இருக்கணுங்கிறத ஆண் உறுதி செய்து கொள்வதற்காக ஒரு குடும்பம் வேணும், திருமணம் வேணும், குடும்பம் வேணும் அப்படின்னு அந்த தாய் வழி சமூகம் எப்படி இப்போது தந்தை வழி சமூகமாக மாறி நிற்குது அப்படிங்கிறத தனிச்சொத்து குடும்பம் அரசு நூல்ல அவர் விளக்கி இருப்பாரு. அந்த ப்ராசஸ் தான் வந்து மார்ச் 8ஆம் தேதி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ப்ராசஸ். பெண் அடிமையாக்கப்படுதல்ங்கிறதுங்க எல்லா காலகட்டத்திலையும் பலவித ரூபங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு. இந்த கிரீன் ரெவல்யூஷன் இதுல வந்ததுல இந்தியாவில், அதுல பெண் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டாளுங்கிறத பத்தி 1-2 ஸ்டடிஸ் தான் வந்திருக்கு. உதாரணமா அது வரைக்கும் வந்து எந்த வேலையெல்லாம் பெண்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வேலைகள்லாம் மெக்கானைசேஷன் வந்த உடனே ஆண்கள் சத்தம் போடாம எடுத்துக்கிட்டாங்க. பெண்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோனது. இது யாருடைய வேலை வாய்ப்பு? ஏழ்மையில் உள்ள பெண்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோனது. ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியானதுனால விவசாய தொழிலாளருடைய கூலி வந்து அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இப்படி கட்டாயம் வந்த உடனே ஸ்மால் லேண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பெண்கள்லாம் அது வரைக்கும் சுதந்திரமா வீட்டுல இருந்தாங்க. அப்போ ஆண்கள் சொன்னாங்க, எதுக்கு நம்ம மற்றவங்களுக்கு அதிகமாக கூலி கொடுக்கணும், நீங்க போய் வேலை பாருங்க அப்படின்னு. வசதியானவர்களும் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், வசதி இல்லாத பெண்களும் தங்கள் வேலை வாய்ப்பை இழந்தார்கள். இதுதான் நடந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஸ்கீம் எப்படி வந்தது, அது எப்படி வந்து உருமாறுச்சு அப்படிங்கிறத படிச்சோம்னா இந்த பெண்ணை அடிமைப்படுத்துவது என்பது
மிகப்பெரிய தொடர்கதையாக, நீண்ட நெடும் தொடர்கதையாக இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது முக்கியம். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். அதுக்கு முன்னால ஏதாவது புக் அறிமுகப்படுத்துங்கன்னு முன்னாடி கேட்பாங்க மக்கள். படிக்கிறதா இருந்தா இன்னைக்கு March 8 நீங்க அவசியம் படிக்க வேண்டியது தனிச்சொத்து குடும்பம் அரசு அப்படின்னு ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் எழுதிய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைவு செய்யலாம் சார். நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லி நிறைவு செய்யலாம் சார். எனவே கூடவே பெண் ஏன் அடிமையானாள்ங்கிறதை சேர்த்து பெரியாருடைய பெண் ஏன் அடிமையானாள்ங்கிற நூலும் ரொம்ப முக்கியம். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.